அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு, நல்ல பதிவு. ஆனால் இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கும் இருக்கக்கூடாது. எந்த கிரகமும் எந்த கிரகமும் சேரக்கூடாது. சுக்கிரனோடு ராகு சேரக்கூடாது. கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் ராகு உட்கார்ந்தாலும், ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் உட்கார்ந்தாலும் கல்யாண வாழ்க்கையில் தம்பதிகளின் ஒற்றுமை குறைவு, பிரித்தல், கஷ்டப்படுதல், ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் ராகு இருந்தாலும், ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் என்ன சொன்னா பெரிய யோகத்தை கொடுத்துரும். சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது பெரிய யோகத்தை கொடுப்பான். அதை கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டான். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு ஒரு நல்ல காரு எடுத்தோடனே 100 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய கார் கிடைச்சிருச்சு, அது சந்தோஷமே. ஆனால் டவுனுக்குள்ள 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்ட முடியுமா? அந்த புத்தி வந்துடும். அந்த புத்தி வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா, அவுட்டர்ல பைபாஸ் ரோட்ல 100 கிலோமீட்டர் வேலைக்கு ஓட்டலாம். அப்ப இவர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு 1-5-9 ராகு இருந்தாலும் அவர்கள் திருமண வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் கடைசியில் அழிவு பாதையை நோக்கி போவார்கள். அழிவு பாதையை நோக்கி தான் போவாங்க. என்ன காரணம்னா, அழிவு பார்வை என்பது, சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது அழிவு பார்வை என்பது தகாத உறவை பற்றிய ஒரு சொல் பேச்சை கேட்டு வாழ்க்கை இழந்தவர் இருக்காங்க. ஒருத்தர் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை கணவனுக்கோ மனைவிக்கோ இருந்தது என்று சொன்னால், இந்த ஜாயிண்டிங் இருக்குது, அந்த கணவனுக்கு இருக்குது இல்லை மனைவிக்கு இருக்குது. ஒருத்தன் வருவான், என்ன சொல்லுவான்னா உளவு சொல்லுவான். ராகு என்பது ரகசியம். அங்க ஒரு உளவாளி வருவான். உளவாளி என்ன சொல்லுவான், உங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடுங்க. ஏற்கனவே அந்த பத்திரமா பார்த்துக்கணுங்கன்னு பொம்பளைட்டு சொல்லியாச்சுனாலே என்ன சொன்னான்னா மைண்ட் சேஞ்ச் ஆயிடும். அப்ப அங்கே இந்த உளவாளி என்று சொல்லக்கூடியவன் பத்திரமா பார்த்துடுங்க, இல்லைன்னா ஆணுகிட்ட போய் உங்க வீட்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டா அவர் காதை தீட்டி வச்சுட்டு தான் கேட்பார். ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் அப்ப என்ன சொன்னா அவர் வாட்ச் பண்ண ஆரம்பிப்பார். இந்த இணைவு இருக்கிறதுல என்ன சொன்னா, ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னா அந்த சூழலை உருவாக்கின ஒண்ணு என்ன சொன்னா, ஒருத்தர் வாட்ச் பண்றது, இவன் என்ன செய்யறான், இது என்ன செய்யுது அப்படிங்கிற வாட்சிங் நடந்த உடனே என்ன சொன்னா, குடும்பத்தில் சண்டை, சத்தம், சச்சரவு, பிரச்சனைகள் அனைத்தும் வரும். இதனால் குழந்தைகள் பாதிக்கப்படும், கஷ்டங்கள் வரும். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல உங்க வீட்டுக்கு அடுத்து ஒரு சந்து இருக்கும். நம்ம வீட்டுக்கு அடுத்து இப்ப எல்லாம் ஒரு கடவு ஓட்டு கட்டியிருப்பாங்க. அது எல்லாம் இயற்கையானதுதான். அதுக்கு அடுத்து வர்ற ரகசியம் தான் முக்கியமானது. அப்ப சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதுல பத்திரம் யாரு பேருக்கு இருக்குதோ அந்த ஆளுக்கு தான் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தா இந்த மாதிரி இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை நம்ம வீட்டுக்கு அடுத்து ஒரு சந்து இருக்கும், சந்துக்கு அடுத்து ஒரு வீடு இருக்கும். அந்த சந்திற்கு அடுத்த வீட்டுல கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இருக்காது, ஒற்றுமை குறைவு இருக்கும். பொருளாதாரத்தில் நலிவான குடும்பமாக இருக்கும். அப்ப அந்த பொருளாதாரத்தில் நலிவான குடும்பமா ஒரே கரைமுரன், சண்டை, சத்தம். அந்த வீடு அவ்வளவு அற்புதமாக பெரிய ஓஹோன்னு இருக்கிற ஒரு வீடா இருக்காது, நார்மலான வீடா தான் இருக்கும். அப்ப
இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறதா, இல்லை சுக்கிரனுக்கு 1-5-9 ராகு இருக்கிறதா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரம் இருக்கிறதா. தயவு செய்து யோகமான வாழ்க்கையை அழித்து கொள்ளாதீர்கள். யோகமான வாழ்க்கையை வந்து நீங்க அழித்து கொள்ளாதீங்க. என்ன காரணம்னா அது சேர்க்கையே உங்க வாழ்க்கையை வந்து கொடுத்து அழிப்பது தான். அங்கே வந்து என்ன சொல்றேன்னா, உங்கள் வீட்டில் வேலை பார்க்கின்ற வேலைக்காரியையோ அல்லது வேலைக்காரனையோ உங்க வீட்டு டிரைவரையோ என்ன சொன்னா தயவு செய்து நம்பிடாதீங்க. அவன் போடுறது பூரா உங்க வீட்டுல வந்து வெடிகுண்டை போடுவதற்காக உருவாக்கப்பட்ட ராகுவால் உருவாக்கப்பட்ட ஒற்றன். ஒற்றன் என்பது என்னன்னா, அந்நிய இடத்திற்கு உளவு சொல்லுவதற்கு வந்த ஒற்றன் மாதிரி. அதனால இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு வாழ்க்கை என்பது என்ன சொன்னா ரோமக்கணை என்றுட்டான். ரோமக்கணைன்னா என்னது? ரோமம். அதை ஆந்துட்டா வந்து சேர்ந்து வெல்டெல்லாம் வைக்க முடியாது. அதனால இது வந்து ஒரு முக்கியமான பதிவு. நான் ஏற்கனவே பேசி இருந்திருக்கலாம். இப்போ வந்து ஒரு அப் டு டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவு என்ன சொன்னா அப் டு டேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். அப் டு டேட் பண்ணாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஜாதகம் பார்த்தேன், இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் சார் அப்படிமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை யாரு தெரியும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய இருக்கும். அப் டு டேட் என்பது யூடியூப்ல வந்து என்ன சொன்னா அப் டு டேட்டுகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து தேட முடியாது. 4700 வீடியோ போட்டாச்சு, அதில் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் தேட முடியாது. அப்போ இந்த மாதிரி போடுகின்ற வீடியோவை பார்த்தவர்களும் திரும்ப பார்த்து கொள்ளுங்கள், பார்க்காதவர்களும் திரும்ப பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக என்ன சொன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை யோகத்தை கொடுத்து அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கை தான். இதற்கு ஏதாவது ரெமெடி இருக்கிறதா அப்படின்னா வந்து ஒண்ணுமே கிடையாது. மகாலட்சுமி வழிபாடு தான். மகாலட்சுமி வழிபாடு பண்ணி பண்ணி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில், வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல வந்து என்ன சொன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. என்ன காரணம்னா, எந்த ஒரு குழந்தை, பெண் குழந்தை வாயில அதிகமா பேசிட்டு பெரிய அப்பனையும் ஆத்தாளையும் மதிக்காம இருக்குதோ, அந்த குழந்தை என்ன செய்யுங்க, வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல போய் சாமி கும்பிட சொல்லு. அது எந்த கோயிலுக்கு போனாலும் செத்தான் வாய் அடங்கிரும். மனைவி எப்ப பார்த்தாலும் லொல்லு பேசிட்டு இருக்கலாம், ஒன்றும் இல்லைம்மா வெள்ளிக்கிழமை அந்த ராகு காலத்துல போய் அந்த சாமிக்கு வந்து ஒரு விளக்கு போட்டுவான்னு ஒரு 4 வாரம் இந்த மாதிரி தோஷங்கள் போகும். சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது போராட்டம், வெடிகுண்டு, குடும்பத்துக்குள்ள தனக்கே குண்டு வச்சுக்கிடுறது, நல்லா இருக்கிற குடும்பத்தை வந்து நாசமாக்குறது. அதனால இந்த மாதிரி இருக்கின்ற பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல சாமி கும்பிடுங்க. அது எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டா வந்து என்ன சொல்லலாம்னா உங்களை பண்பட்ட மனிதராக மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக அது வந்துவிடும். இதெல்லாம் நிறைய அனுபவத்தில் பார்த்தது. எங்க வீட்டுக்கு அடுத்து வந்து ஒரு சந்து, அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னா தகரம் போட்ட வீடு. அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லை. வீட்டுக்காரர் ஆனா இருக்காரு, எப்ப வருவாருன்னே தெரியாது, வாழா வெட்டியாத்தான் இருக்கு. காரணம் வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு சுக்கிரன் ராகு சேர்க்கை வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு பேசுறதுனால எனக்கு சுக்கிரன் ராகு சேர்க்கை கிடையாது, இருக்கு எங்க வீட்டுல இருக்கிறதுனால. அடுத்து வந்து ஒரு சந்துக்கு அடுத்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு தகரம் போட்ட வீடு. அந்த மாதிரி சொல்லும், உங்க தேங்காய்ங்க விழுந்துறாம மட்டக்கிட்ட விழுந்துறாங்க பாடுவீங்க, நாங்க வெட்டிடுவோமா கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் அங்க கணவர் ஏழ்மை, அந்த வீட்டு குழந்தை வந்து பெண் குழந்தை கல்யாணம் ஆகியிருக்கிறது, கணவனோடு சேர்ந்தில்லை. இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி பேசக்கூடிய ஐட்டம். நல்ல சுக்கிரன் ராகு சேர்க்கை வந்து என்ன சொல்றான்னா வந்து வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல சாமி விடுங்க. ஆண்களுக்கு இருந்தாலும் பெண்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக இதனால் வந்து உங்களுக்கு என்ன சொன்னா பிரச்சனை தன்மைகள் வராமல் வந்து என்ன சொன்னா நல்லா இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கிறோம். இறைவன் சேர்த்து வச்சுட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல போய் சாமி கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி.
சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.